அப்ப இன்னைக்கு பார்த்தாங்களா? நானும் பார்த்துறேன். ஆமா ஆமா சார், கட்சியை விட்டு நீக்கப்பட்ட 50 சட்டமன்ற உறுப்பினரும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டார். பொதுக்குழு அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. கட்சியை விட்டு எல்லாத்தையும் நீக்கப்பட்டவர்களோடு எந்த தொடர்பு வச்சுக்கொள்ள கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்க கூட எந்த தொடர்பு வச்சுக்கிறதில்ல. ஐயா அவருடைய உத்தரவு தான் செல்லும். அவர்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் தான். கொறடா நான் தான். இப்ப போய் பார்க்க போறேன், போய் பார்த்து அவர்கிட்ட பேச போறேன். சார் ஏங்க, அவருக்கும் பாலுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? பாலு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு 3 மாதம் ஆயிடுச்சு. அவரை நீக்கின பின்னாடி இந்த அப்புறம் கோபு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு இவரை தான் சமூக நீதி பேரனுடைய தலைவராக மருத்துவரையா நியமித்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அவருக்கும் இந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியே அவருக்கு இல்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டு இன்னமும் பல்வேறு கட்சிகள்லாம் சந்திச்சுட்டு யாரும் அவர் மதிக்கல. அண்ணன் மாவீரன் குரு அவர்களை பிடிச்சி அவர் ஊர்க்காரங்கனால நம்ம பாட்டாளி கட்சி இணைந்தார். சும்மா அவருடைய சீன் போட்டு பத்திரிகையில் பேட்டி கொடுத்து அவர் தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டார். எங்களை மாதிரி மாணவர் பருவத்தில் டவுசர் போட்டு கட்சிக்கு வந்தவன், டிராயர் போட்டு 1988 பாட்டாளி மகிழ்ச்சியிலே நான் வன்னிய சங்கத்தில் வந்தவன். 1988 4 ரோடு நான் தான் சொல்லியிருக்கேன். 4 ரோடில் மருத்துவர் ஐயா அவர்கள் 2 கண்ணு என்னை அழைத்து ஈர்த்ததுனால நான் கட்சிக்கு வந்தேன். இன்று வரையிலே கொள்கை மாறாமல் மருத்துவர் ஐயாவை என் கடவுள், மருத்துவர் ஐயாவை என் தலைவன் என்று நிரந்தரமாக உயிருள்ள வரையில வாழக்கூடியவன். நான் தான் கொறடா. ஐயா சொல்லுவார், நான் தான் கொறடா. கடிதம் கொடுத்திருக்காருல்ல ஐயா, செயலாளர் கடிதம் கொடுத்திருக்காரு. நான் தான் பாட்டாளி மகிழ்ச்சியோட கொறடா. கட்சி நீக்காச்சுங்க, கட்சியை விட்டு நீக்காச்சு. கொறடா உத்தரவு நாங்கள் கொடுப்போம். அவங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்ட எம்எல்ஏ கட்சியை விட்டு நீக்காச்சுங்க. மாமல்ல சின்னத்திலே போட்டிட்டு இருக்காங்க. அதுவே அவங்களுடைய பதவியை பறிக்கிறதுக்காக நீதிமன்றத்தில் நாங்கள் போறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அது ஐயாவோட கலந்து சட்ட வல்லுநர்களோட கலந்து முடிவு பண்ணும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.